ஒரு 16 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன் நான். இந்த முதல் பாயிண்ட் எங்கே இருக்குனாக்கா இந்த இடத்துல இருக்குது. அது எப்படின்னாக்கா இந்த ஃப்ளாட்டாக முடிஞ்சு இந்த பள்ளம் தொடங்குற இடத்துல எடுக்கும். இதுக்கு பேர் சோலார் பிளக்ஸஸ். பாயிண்ட் 1 சோலார் பிளக்ஸஸ்ஸு. அப்படியே ஒரு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா ஆடினல், ரெண்டாவது பாயிண்ட்டு. அப்படியே ஒரு இன்ச்சு கீழே இறங்குனீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டு கிட்னி. பாருங்கள், சோலார் பிளக்ஸஸ், ஆடினல், கிட்னி முடிஞ்சிச்சுங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கை எங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். இங்கேருந்து அப்படியே வளைஞ்சி இறங்கி வந்தீங்கன்னா யுரேட்டட் டியூப். இதுக்கு பேர் என்னது? யுரேட்டட் டியூப். அப்படியே முடிச்சு இங்கே வந்தீங்கன்னாக்க இதுதான் யூரின் பிளாடு. இது வரைக்கும் இருக்கும் யூரின் பிளாடு. அந்த யூரின் பிளாடை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கையை வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சிங்கனாலே போதும். இப்படி செய்யுங்க யூரின் பிளாடு. அப்போ பாயிண்ட் 1 சோலார் பிளக்ஸஸ்ஸு, 2 ஆடினல், 3 கிட்னி. கிட்னி வந்து சென்டர் பாயிண்டில் வந்துடுங்க. அப்படியே வளைஞ்சி வந்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் யுரேட்டட் டியூப். இது வந்து யுரேட்டட் டியூப். யுரேட்டட் டியூப் முடிகிற இடத்துல தான் யூரின் பிளாடு. அப்படியே அந்த யூரின் வந்து கலந்துருக்குது. அது 5வது பாயிண்ட். 1 2 3 4 5 சரிங்களா. 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்கியான்னு சொல்லுவாங்க. ட்ராக்கியா இந்த 2 கட்டை விரல் நடுவில் அப்படியே கீழே அப்படியே இறங்கும். இது என்னன்னா தொண்டைக்கு தொண்டையில் கரகரப்பு, தொண்டையில் புண்ணு இருக்கிறதுக்கெலாம் அப்படியே இந்த விரலை வச்சுக்கிட்டு இப்படியே ட்ரீட் பண்ணலாம். ஒரு 20 தடவை செஞ்சிங்கன்னா போதும். தொண்டையில் கரகரப்பு, புண்ணு இருக்கிறது, அதுக்கு பேர் ட்ராக்கியா. இந்த ட்ராக்கியாகிட்ட முடிகிற இடத்துல இங்கே கார்டியாக்னு ஒன்று இருக்குது. இதய வலி, நெஞ்சு வலி எல்லாத்துக்கும் இங்கே தான் மருந்துருக்கு. இந்த அப்படியே ட்ராக்கியா முடிஞ்சு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கார்டியாக்னு ஒன்று இருக்கும். அப்போ 6 கார்டியாக்கு 7வது பாயிண்ட்டு முடிஞ்சிச்சிங்களா. அடுத்தது வந்தீங்கன்னா 8வது பாயிண்ட்டு ஸ்டமக் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் முடியுது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த நொடியில் இருக்குது ஸ்டமக் 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்கரையாஸ் 9. அடுத்தது டியூடினம் பார்த்தீங்கன்னாக்கா 2 குடல் இணையிற இடம், அது டியூடினல். இங்கே தான் கேன்சர் வரதுக்கு காரணமாக இருக்கும், இச்சிங் இருக்கும், வலி இருக்கும். ஆடினல் பார்த்தீங்கன்னா 9வது பாயிண்ட் ஆடினல் எங்கன்னா இந்த இதுக்கும் சென்டர் நடுவில் இருக்குது ஆடினல். அதுக்கு நீங்கள் இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டமக்கு 8வது பாயிண்ட்டு, டியூடினம் 10வது பாயிண்ட். இப்படி கொடுத்தீங்கன்னா, இல்லைனாக்கா எனக்கு பிடிக்கல, எனக்கு 3 கொடுக்கணும், 1 கொடுக்குறனாக்கா இப்படி கொடுத்துடலாம். 8 9 10 இந்த பாயிண்ட்டு 3 ஒன்றாவே கொடுத்துடலாம். தனித்தனியாக கொடுத்துடலாம். இப்படியே கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துடலாம் ஒரு 20 தடவை. அதே மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இது இப்போ 10 பாயிண்ட் வந்துட்டீங்க. 11 பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். இது ஃபுல்லாகவே ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்மால். அதுக்கு நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். 11வது பாயிண்ட் ரீச்சிங்காக இருக்கும். அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே செய்யலாம். அப்படியே செஞ்சுக்கலாம். இது 11வது பாயிண்ட். 12 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் காலம். இந்த குடலுக்கு பார்த்தீங்களா மேலே அப்படியே இப்படி இறங்கும், இப்படி இறங்கி இப்படி வரும். அப்போ இதுக்கு பேர் என்னன்னாக்கா கையை இப்படி வச்சுட்டு டிரான்ஸ்வர் காலம், டிசெண்டிங் காலம். இந்த கார்னருக்கு பேர் ரெக்டம்னு ஒன்று இருக்குது. இந்த குடல் இந்த குடல் வந்துட்டு அப்படி ஒரு பெண்ட் ஆகி அப்படி மாறும். இங்கே அது என்னக்கா இங்கேயும் தேவையில்லாத கசடுகள் தங்கும். அதனால் என்னன்னாக்கா டிரான்ஸ்வர் காலம் 12, டிசெண்டிங் காலம் 13. இங்கே ஒரு சின்ன குத்தணும் லேசாக. இப்படி குத்திட்டு பார்த்தீங்கன்னா அங்கே க்ளீன் ஆகும். அதுக்கு பேர் ரெக்டம். 14வது பாயிண்ட். 14 அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஆனஸ். இங்கே ஆனஸ் முடியுது. இந்த இடத்துல இப்படி வளர்ந்து. அப்போ 12 டிரான்ஸ்வர் காலம், 13 டிசெண்டிங் காலம், 14 ரெக்டம், 15 ஆனஸ். அப்படியே முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதயம். 16 பாயிண்ட். எப்பவுமே 16 பாயிண்ட் இதயம். இந்த விரலுக்கு பார்த்தீங்களா, இதிலேருந்து அப்படி கீழே இறங்குனீங்கன்னா
இந்த பாயிண்ட் தான் இங்கே தான் இதயம். இதுதான் இதயம். இதுக்கு பேர் 16வது பாயிண்ட்டு இதயம். இந்த விரலுக்கு அப்படியே 1 இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா 2 இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது இதயம். அதுக்கு நீங்கள் இப்படி கூட கொடுத்துக்கலாம். இது கொடுத்துடலாம் 16வது பாயிண்ட்.